1992 ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஒருத்தரோட பேர் நம்ம அத்தனை பேருக்குமே ஞாபகம் வரும். அவருடைய பேர் தான் பிரிட்டிஷ் ஓட்டப்பந்தய வீரர் டெரிக் ரெட்மண்ட். அவர் பதக்கம்லாம் வெல்லல, ஆனால் அவரை ஏன் எல்லாருக்கும் தெரியுதுன்னா அந்த ஒலிம்பிக்ல அவர் வெளிப்படுத்திய விடாமுயற்சி என்பதுதான் அதற்கு காரணம். அந்த ஒலிம்பிக்ஸ்ல 400 மீட்டர்ஸ் ஓட்டப்பந்தயத்துல ஓடும்போது பாதி தூரத்துல ஓடிட்டு இருக்கும் போதே அவருக்கு கடுமையான தசை பிடிப்பு, ஹாம்ஸ்ட்ரிங் மசில் கிராம்ப் ஆயிடுச்சு. அதனால அதுக்கு மேல அவரால் ஓட முடியல. ஓட முடியாம இருந்தாலும் தன்னுடைய கால்களால நொண்டிக் கொண்டே அந்த டார்கெட் வரைக்கும் போய் அவர் ரீச் பண்ண ட்ரை பண்ணாரு. அதை பார்த்து அவருடைய அப்பாவும் ஆடியன்ஸ்ல இருந்து வெளில ஓடி வந்து தன்னுடைய மகனுக்கு கைய புடிச்சிட்டு அவரும் ஓட ட்ரை பண்ணாரு. அங்க இருந்த பாதுகாவலர்கள் அவங்கள வந்து ட்ராக்கை விட்டு வெளியில போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க அப்பாவும் பையனும் சொன்னாங்க, எங்களை விட்டுடுங்க, ட்ராக்கில் நாங்க ஓட வேண்டும், எங்களுடைய லட்சியம் வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமல்ல, இலக்கை அடைந்து விட வேண்டும். அவங்க சொன்னது, we don't want to win but we want to finish the race அப்படின்னு சொன்னாங்க. அந்த கடைசி கோடு வரை கொண்டு போய் சேர்த்தது அவங்களுடைய அப்பா. டெரிக் ரெட்மண்ட் இந்த விடாமுயற்சியை உறுதியை பார்த்து மைதானத்தில் இருந்த லட்சக்கணக்கான பார்வையர்கள் எழுந்து நின்று அவங்க ரெண்டு பேருக்குமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. வெற்றிகள் மட்டும்தான் வரலாற்று நிலைக்கும் என்று கிடையாது. சில நேரங்கள்ல விடாமுயற்சியும் வரலாற்று நிலைக்கும் என்பதற்கு டெரிக் ரெட்மண்ட் தான் மிகச்சிறந்த உதாரணம். ஆகவே என்ன இடையூறு வந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சியை நீங்கள் தயவு செய்து கைவிட்டுறாதீங்க. உங்களுக்கு அனைத்து வகையிலும் துணை நிற்க நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய திராவிட மாடல் அரசும் நம்முடைய விளையாட்டுத்துறையும் இருக்கிறது.